அடேங்கப்பா. ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் உள்ள போயிட்டாங்களா? இப்ப நம்ம எல்எஸ்ஜி, டெல்லி, மும்பை என்ன பண்ணுவாங்க? ஐபிஎல் 2025 பிளே ஆஃப்ல ஒரு டீம் இல்ல, 2 டீம் இல்ல, ஒரேடியா 3 டீம் உள்ள போயிட்டாங்களாமே. ஒரு காலத்துல ஒரு டீம் கூட கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஆர்சிபி, குஜராத், பஞ்சாப் கிங்ஸ் ஒரே மேட்ச்ல குவாலிஃபை ஆயிட்டாங்களே. குஜராத் வெர்சஸ் டெல்லி மேட்ச் முடிஞ்சதும் குஜராத் ஜெயிச்சிட்டாங்க, ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க, பஞ்சாப் கிங்ஸ் குவாலிஃபை. ஆனா இப்ப லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரே மேட்ச்ல இந்த 3 டீமும் எப்படி குவாலிஃபை ஆச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்த பாயிண்ட்ஸ் டேபிள ஒரு தடவை பாருங்க. குஜராத் குவாலிஃபை 12 மேட்ச்ல 18 பாயிண்ட்ஸ். ஆர்சிபி குவாலிஃபை 12 மேட்ச்ல 17 பாயிண்ட்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் 12 மேட்ச்ல 17 பாயிண்ட்ஸ். இவங்க 3 பேரும் குவாலிஃபை. ஆனா மும்பை இந்தியன்ஸுக்கு முன்னாடி குவாலிஃபைன்னு போடலையே. இவங்க எப்படி குவாலிஃபை ஆனாங்கன்னு முதல்ல சொல்றேன். குஜராத்துக்கு 18 பாயிண்ட்ஸ், ஆர்சிபிக்கு 17 பாயிண்ட்ஸ், பஞ்சாப் கிங்ஸ்க்கு 17 பாயிண்ட்ஸ். இந்த 3 நம்பரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மும்பை, டெல்லி, லக்னோ பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த 3 பேரும் மேல போயிட்டாங்க, குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த 3 பேரும் கீழே இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்ப மும்பை 18 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக முடியும். குஜராத் டைட்டன்ஸ் அங்கதான் நிக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 17 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக முடியும். ஆர்சிபியும் பஞ்சாப் கிங்ஸும் அங்கதான் நிக்கிறாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் மும்பையும் 18ல, டெல்லியும் 17ல போக முடியும் போது அந்த 3 பேரும் எப்படி குவாலிஃபை ஆனாங்கன்னு சொல்றேன். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 16 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் போக முடியும். ஆனா மும்பையும் டெல்லியும் 18, 17 வரைக்கும் போனா மேல இருக்கிற 3 பேரும் எப்படி குவாலிஃபை ஆனாங்கன்னு சொல்றேன். மேட்டர் என்னன்னா, மும்பைக்கும் டெல்லிக்கும் 21ஆம் தேதி மேட்ச் இருக்கு. மும்பை வெர்சஸ் டெல்லி மோத போறாங்க 21ஆம் தேதி. அப்ப என்ன ஆகும்? 2 பேர்ல ஒரு டீம் தான் உள்ள போக முடியும். ஆமாங்க, மும்பை டெல்லி மேட்ச் முடிஞ்சதும் ஒரு டீம் ஜெயிக்கும், ஒரு டீம் தோக்கும். ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா கூட என்ன ஆகும்? 2 பேர்ல ஒரு டீம் தான் உள்ள போக முடியும். இப்போ ஒரு டீம் உள்ள போனா மும்பை அவங்க அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சா கூட 18 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் போக முடியும். ஏற்கனவே குஜராத் அங்கதான் இருக்காங்க. டெல்லி ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோத்தா 15 பாயிண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மேக்ஸிமம் 16 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் போக முடியும். அப்ப ஆர்சிபி 17 பாயிண்ட்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் 17 பாயிண்ட்ஸ், மும்பை இல்லன்னா டெல்லி 17 இல்லன்னா 18 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக முடியும். 2 பேர்ல ஒருத்தர் தான் போக முடியும். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 16 பாயிண்ட்டுக்கு மேல போகவே முடியாது. அதனால தான் பஞ்சாப் கிங்ஸ் குவாலிஃபை, ஆர்சிபி குவாலிஃபை, குஜராத் டைட்டன்ஸ் 18 பாயிண்ட்ஸ்ல ஈஸியா குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, மும்பை வெர்சஸ் டெல்லி மேட்ச் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர்ல ஒரு டீம் தான் உள்ள போக முடியும். மும்பை ஜெயிச்சா மும்பை போயிருவாங்க, டெல்லி ஜெயிச்சா டெல்லி அவங்க அடுத்த மேட்சையும் ஜெயிச்சா 17 பாயிண்ட்ஸ்ல மேல வந்துருவாங்க. ஏன்னா டெல்லி இப்ப நிக்குது 13 பாயிண்ட்ஸ்ல. மும்பை அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சா 18 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக முடியும். மும்பை இப்ப இருக்குது 14 பாயிண்ட்ஸ்ல. அதனாலதான் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப முக்கியம். மும்பை மேக்ஸிமம் 18 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக முடியும். டெல்லி மேக்ஸிமம் 17 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேல போவாங்க. சரி, இப்ப லக்னோ 16 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவாங்க. அடுத்த மேட்ச் ஜெயிச்சா 18க்கு போவாங்க. ஆனா அப்ப டெல்லி டீம் வெளியே போயிருவாங்க. லக்னோ 16 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வர முடியும். அதனாலதான் ஒரு மேட்ச் முடிஞ்சதும் குஜராத் ஜெயிச்சதும் டெல்லி தோத்ததும் இந்த 3 டீமையும் பிளே ஆஃப்ல உள்ள தள்ளி விட்டுருச்சு. இந்த 3 டீமையும் ஐபிஎல் 2025ல பயங்கரமா மாட்ட வச்சிருச்சு. நம்ம நியூஸ் கிரிக் சேனலை பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.